அப்புறம் ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் தொடர்ந்து நிறைய அந்த விவாதங்கள்ல பேசிட்டு அவர் கேட்டதுனால சொல்றேன். இந்த பெண்களுக்கு மார்பு வரி போடுறேன்னு சொன்னாங்கல்ல, எந்த ஒரு தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயுமே அப்படி கிடையாது, இருந்தது இல்லை. அப்படி இருக்கும்போது எல்லாருமே இங்கதான் பேசப்படுது. இருங்க, நீங்க இங்கதான் பேசப்படுது, தமிழ்நாட்டுல மட்டும். தமிழ் பெண்களை அவ்வளவு கொச்சப்படுத்துறது, கேவலப்படுத்துறதா தெரியலையா? அது இல்ல நீங்க இல்ல எல்லாம் இல்ல பிரிச்சாங்கன்னா அது கேரளால தானே இருந்தது. கேரளால தானே ஒருத்தர் கேரளா ஒரு பையன் கேட்க மாட்டேங்கிறான். எங்க இருந்தோம் ஏன் சரி நீங்க இல்ல நீங்க விட்டுருங்க. சரி இல்ல ஒரு இல்ல அது கேரளால நடந்ததுல கேரளால ஒருத்தன் கேட்கல. தமிழ்நாட்டுல வச்சுட்டு அந்த தலைமை இங்க இருந்தா ஒரு 700 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது சென்னையில எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க யாராவது அப்படி இருந்தாங்களா? நீங்க சொல்றபடி வரலாறு பார்த்தாலும் நான் வந்து நீங்க கூப்பிட நினைக்காதீங்க. தமிழர்களை அது கொச்சப்படுத்துன்னு சொல்லு. ஆமா இல்ல மார்பு வரிங்கிறது தமிழர்கள் வந்து மெய்யல்ல வரலாற்று மொழியா எதுவும் எங்கேயுமே கிடையாது. எந்த இலக்கியத்திலே இருக்குதா, எங்கே இருக்குதா, ஒரு இடத்துல கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி அந்த மார்பு வரி போட்டாங்கன்னு நம்ம சொல்றது? ஆமா படிச்சிருக்கோம். இல்ல எங்க பண்ணாங்க, எங்க புத்தகத்துல எழுதி இருக்குது? தமிழர் எழுதுற கேள்வி செவிவெளி இருக்குது. நீங்க சொல்றதெல்லாம் இருக்கு, செவிவெளி செய்தி. அது இல்ல தமிழர் இதுல கிடையாது. அது கேரளால இருந்தா கேரளால ஒரு பையன் கூட கேட்கல. பத்திரிகையாளரும் சரி, ஊரும் சரி, ஒரு எழுத்தாளரும் சரி, யாரும் பேசல. கிடையாது. நாடார் விருதுநகர்ல இருந்தாங்க நாடாரு. அப்ப அவங்க எல்லாம் அந்த அந்த மாதிரி செஞ்சுக்கணும்ல. நாடார் நீங்க சொல்ற இடத்துல மட்டும்தான் இருந்தாங்களா? எல்லா இடத்துல இருந்தாங்கல்ல. இங்க பாருங்க, நான் இங்க வந்து இல்ல நீங்க அது வந்து சொல்லாதீங்க. இல்ல தமிழர் வரலாறுல இல்ல. இல்ல நான் அதான் சொல்லிடுறேன். இது சில இடங்கள்ல வந்து தண்டனைக்குரிய விஷயங்களாவே வந்து விஜயநகர பேரரசு காலங்கள்ல தமிழ் நில பகுதியில நடந்திருக்கு. அது விஜயநகர் நீங்க என்ன சொல்லுங்க? விஜயநகர் யாரு? இல்ல நான் வரேன். அது இப்போ இதுல தெரியல விஜயநகர பேரரசுன்னா இல்லன்னா இது வந்து நடந்திருக்கு. அதுவும் குறிப்பா மராத்தியர் காலத்துல தமிழக பகுதிகளே வந்து இந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதாரம், அறிவியல் சான்று எங்க இருக்கு அப்படின்னா, சிவசுப்பிரமணியம் ஐயா எழுதுன எல்லா புத்தகத்திலையும் இது வந்து இது எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பா தஞ்சை பகுதிகளில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமா நடந்திருக்கு. இந்த மார்பு வரின்னு இல்லாம இந்த மார்பு அறுக்கிற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இது வந்து இதுக்கான சான்று வருகிறது. அவரு ஆடைக்கு கட்டுறது, ஆடை மார்பு கச்சை கட்டினாக்க அறுத்துருவோம். இல்ல அதான் நீங்க அதான் இந்த இப்பவுமே சொன்னார்ல, மராத்தியர்கள், விஜயநகரர்கள், தமிழர்கள் இல்லன்னு அதான் சொல்ல வந்தேன். நீங்க பொதுவா கேட்கும்போது இல்ல ஆனா தமிழர் தாண்டி இல்ல இந்த வார்த்தை நீங்க இந்தியாவுல இருந்தா அப்ப வேற எங்கேயா இருந்திருக்கணும், வேற எங்கேயும் இல்லையே. மகாராஷ்டிரால இருந்திருக்கணும் இல்லையா? ஆந்திரால இருக்குல்ல, அங்க இல்ல. கன்னியாகுமரி எங்க இருந்தது? இல்ல அது இப்ப 1956 அப்புறம் மொழிவாரி மாநிலம் பிடிக்கும் போது அங்க சண்டை போட்டு வந்திருக்கான், 17 பேர் செத்துருக்கான். அதுக்கப்புறம் தான் அங்க வந்தது நேசமணி அவர்கள் தலைமையில நடந்தது. அதுக்கு முன்ன அந்த மாநிலம் எங்க, அந்த மாவட்டம் எங்க இருந்தது? அப்ப அது கேரளால இருந்தது. கேரளால தானே அந்த இது இருக்குது. அவங்க சொல்றபடி பார்த்தா கூட சொல்றேன். நம்ம படத்துக்கு வரும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எஸ்.கே. கார்வண்ணன், இந்த படத்துடைய ப்ரொடியூசர். நம்ம இந்த படத்தில் நான் ஒரு லீட் ரோலாக ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இந்த படம் பற்றி நீங்கள் கேட்கும்போது நாங்கள் பற்றி சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் ஏன்னா அவங்களெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாராவது தெரியும்னா எல்லாரும் பேரும் சொல்லணும்னா சொல்லுங்க, சொல்லிடுறோம். வணக்கம், நான் இயக்குனர் தி. கிட்டு. இது என்னுடைய 3வது படம், ஆட்டி. இந்த படம் வந்து தமிழ் சமூகத்துல ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று பதிவா இருக்கும். ஏன்னா வரலாறு சார்ந்து இருந்திருக்க இந்த படம் வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தலைப்புலயே இருக்கும் ஆட்டி. ஆட்டி என்பது வந்து ஒரு பெண்ணுக்குரிய சொல். ஒரு தலைமை பண்புல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து ஆட்டின்னு கூப்பிடுவாங்க. அதுல இருந்து மறுவி வந்ததுதான் இந்த பாட்டி, மூதாட்டி, இது எல்லாமே. அதனால அந்த 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 தலைப்பு இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருந்தது. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துல வந்து தஞ்சை பகுதியில் நடந்த 1800கள்ல தஞ்சை பகுதியில் நடந்த ஒரு முக்கியமான வாணிபத்தை பத்தி இந்த படத்துல பேசியிருக்கோம். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர்னால
அதை பத்தி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமெல்லாம் அதிகமா விவாதிக்கப்படும். அப்புறம் இந்த படத்துல வந்து ரொம்ப முக்கியமான லீட் ரோல் பண்ணியிருக்கிறது வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அண்ணன் இசக்கி கார்வண்ணன். இவங்க தான் அந்த கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு முக்கியமான போலீஸ் ஆஃபீஸர். ஸோ இவங்க தான் அதெல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இந்த படத்துல வந்து அயலி புகழ் அபிநக்ஷத்ரா வந்து அழகுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இந்த 2 குட்டி பசங்க தம்பி அருண் கிருஷ்ணன் அண்ட் கரண் சக்கரவர்த்தி, இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப சுட்டித்தனமா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்டா இருந்தாலும் அதுல ஒரு சுவாரஸ்யம் தேவைப்படுது. நம்ம வரலாறே சொல்ல வந்தாலும் அதுல ஒரு சுவாரஸ்யம் தேவைப்படுறதுக்காக இந்த பசங்க வந்து இந்த ஸ்கிரீன் பிளேல மொத்தமா டிராவல் பண்ணியிருக்காங்க, இந்த 2 குட்டி பசங்களும். இந்த படம் வந்து கண்டிப்பா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது இந்த படம் வெளியானதுக்கு அப்புறமேலாம் மிகப்பெரிய விவாதங்களை எழுப்பும். முக்கியமா தஞ்சை பகுதியில் நடந்த 1800 நடந்த சில அநீதிகளோட சேர்ந்து மிக முக்கியமான விவாதங்கள் இந்த படம் வந்து எழுப்பும். இதுக்கப்புறம் நீங்க கேட்கறதுதான் கேட்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் அபிநக்ஷத்ரா. ஆர்டி படத்துல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீமேல் லீட்ல பண்ணியிருக்கேன். அண்ட் கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லுக் வைஸும் சரி, கேரக்டர் வைஸும் சரி, ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கதையோட ஒட்டி இருக்கும். அண்ட் கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க கேள்வி கேட்கறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். குட்டி புலின்னு ஒரு வெப்சைட்ல யூடியூப் வச்சிருக்காரு. பயங்கர ஃபேமஸ். நம்மளோட நிறைய ஃபேமிலி எல்லாம் ஃபேன்ஸ் வச்சிருக்காரு. ஏன் அந்த சேனல்ல நீ ஆரம்பிக்கும் போது பேசல? சேனல்ல முதல்ல என்ன சொல்லுவ? எடுத்த உடனே வணக்கம், நான் உங்கள் குட்டி புலி. அதான் சொல்லு. வணக்கம், நான் உங்கள் குட்டி புலி. இந்த பெண்ணி சொல்லு. அண்ணி சொல்லு. வணக்கம். அண்ணி சொல்லு. வணக்கம், என் பேர் அலன் கிருஷ்ணா. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. இந்த தியேட்டர் போய் இந்த படம் பாருங்க. சூப்பர்டா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ப்ரொடியூசர் கஷ்டத்தை புரிஞ்ச ஒரு ஆளு. இல்ல சென்சார் இல்ல, என்னுடைய படத்துல வந்து நமக்கு சென்சாரே ஒரு பிரச்சனை இருந்திருக்குது. ஏன்னா தமிழ் குடிமகன்ல என் படம் வெட்டி 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 ஒட்டின படம் அது. பரமேஸ்வரன் பாத்திமாவில் முழுக்கவே குதறி எடுத்துட்டாங்க. ஏன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அடல்ட்ஸுக்காகவும் அந்த மற்ற சார்ந்தவங்களுக்காக அந்த வன்முறை இருந்தாக்க ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. என் படத்தில் அது கண்டென்ட்டுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட படம். அதனால நான் இப்போ ரொம்ப சதிக்கப்பட்டேன். நீங்கள் நான் நினைவுபடுத்தினால இது சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நான் வேறு யார்கிட்ட சொல்கிறது? என் வழிகள் அதான் அந்த வழி அதனால சொல்கிறேன். நீங்கள் கேட்டதுனால எனக்கு அது அந்த உடனே நினைவுக்கு வந்துச்சு. அந்த படம் பொருளாதார ரீதியாக எனக்கு சென்சார்னால பழி வாங்கப்பட்ட படம். இல்லை எனக்கு வந்து நான் வந்து சினிமாவுக்கு வந்து 17 வயசில் வந்துட்டேன். 17 மும்பையில் தமிழ் மராத்தி மரசுன்னு ஒரு பத்திரிகை இருந்தது. அப்போ உண்மையில எனக்கே தெரியாமல் நான் திடீர்னு நிறைய படங்கள் பார்த்தேன், நிறைய வாசிக்கிறது பழக்கம் இருந்தது. நான் அப்போ கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். அந்த கதை பத்திரிகையில் வந்த உடனே நான் சினிமாவுக்கு வந்துட்டேன். அப்போ நான் வந்து உறுதியாக வந்து இயக்குனராக தான் வந்தேன். நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணோம். அது எல்லாருக்கும் உலகத்தில் எல்லாருக்கும் ஏற்படுறது தான். ஆனால் நடிக்கணும்னு நான் ஒருபோதும் நினச்சது கிடையாது. திடீர்னு வந்து கிட்டு வந்து சொன்னாப்புல கதையெல்லாம் சொன்ன உடனே சரி எடுப்போம் அப்படின்னு சொன்னேன். இது யார் அந்த லீடரோட யார் பண்ணுறாங்கன்னா நீங்களே வாங்கண்ணா அப்படின்னாப்புல. நான் அது போனேன். அதாவது ஒரு உண்மையிலே ஒரு நான் வந்து அதில் நான் ஒரு கூப்பிட்டதுக்கெல்லாம் அப்படி போயிட்டு பார்த்து அதில் நானே நடிச்சேங்கிறத விட சொன்ன மாதிரி செஞ்சேன் அப்படிங்கிறது தான் அது. நான் அப்போ அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் பாத்தி மேலே நடிச்சிட்டோம். இதில் பெரிய விஷயம் என்னென்னா யாருக்கும் கிடைக்காத ஒரு இது அதான் சினிமாங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய வரப்பிரசாதங்கிறது. இது எப்போ கிடைக்கும் தெரியாது. எனக்கு வந்து அந்த அடுத்த என்னோட 3வது படத்தில் நான் டபுள் ரோல் பண்ணுறேன். இயக்குனர் சுகா வந்து இயக்குறாரு. படித்துறைன்னு ஒரு படம் எடுத்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்புறம் பால் மகேந்திரா சாரோடைய அவர் அசோசியேட்டு இவர் அசுரன் படத்தில் வசனம் எழுதியிருந்தார். அந்த படித்துறை அது இல்லாமல் மூங்கில் மூச்சுன்னு வீடனில் தொடர்ந்தார். அவருடைய படத்தில் நான் வந்து டபுள் ரோலில் நடிக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து வரலாற்று எடுத்து பாருங்க. பீரியட் படம் ஒருபோதும் போட்ட காசு வராமல் இல்லை. பீரியட் படம் வந்துடும். இங்கே மற்ற எந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்,
பெரிய பெரிய படங்கள்லாம் வந்திருக்கு, போட்ட காசு வராமல் போயிருக்குது. ஆனால் இந்த அதாவது மண்ணையும் மக்களையும் நம்புறவங்க மக்கள் வந்து ஒருபோதும் கைவிட மாட்டாங்கிறது பீரியட் படம் தான். ஏன்னா அப்படி என்ன அந்த பீரியடில் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சே ஆகணும்ல. மற்றதெல்லாம் கமர்ஷியல் தானே. அப்போ கமர்ஷியலுங்கிறது நிறைய கமர்ஷியல் வந்துட்டு போயிடுது, அப்படி தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிடுறாங்க. இப்போ சமீபத்தில் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் சொல்லும். இந்த பீரியட் படம் எனக்கு அந்த எண்ணத்துக்கே போகலை. உறுதியாக மக்களால் அது என்ன அப்படிதான் என்ன தான் சொல்லியிருக்கான், பெண்களை பற்றி என்ன தான் சொல்லியிருக்கிறான். இப்போ நம்ம மெதுவாக பெண்களை நீ எதை செய்யாத அப்படி இப்படி சொல்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ அவன் சொல்லலாம் என் உரிமை, என் உடை, என் உணர்வு அப்படி தான் இன்னைக்கு வந்து இருக்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா. அது இல்லைன்னு சொல்கிறது ஒரு பீரியடு இருந்திருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே அவள் தீர்மானிச்சிருக்கிறா. அவளே ஆணு என்ன செய்யணும். அதாவது முன்னாடி சொல்லியிருக்காங்க இவங்க வந்து மண்ணுக்கும் பெண்ணுக்கும் தான் மனுஷன் வந்து கொலையை பண்ணியிருக்கான், சண்டை போட்டிருக்கான், போரிட்டு இருக்கிறான் எல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து அப்போ அது எந்த மாதிரி பெண்ணாக இருந்திருப்பா? இன்னைக்கு இருக்கிற பெண்ணா இருக்காண்டி எவனா போய் வெட்டி கொண்டு இருப்பானா? அப்போ அந்த சண்டை போர்லாம் பண்ணான்னா அப்படிப்பட்ட பெண்கள் வாழ்ந்துருக்காங்கிறது அந்த படம் கதை சொல்லுது. அதனால உறுதியாக இது பீரியட் படம் இல்லை, அவருடைய வாழ்க்கைகளை ரிப்பீட் ஆகிற படம். ஆமா ஸ்லீவ்லெஸ். இல்ல சார் ஸ்டோரி சொல்லும் போதே அந்த கெட்டப் எல்லாமே சொன்னாரு. என்னன்னா அந்த கதைக்கு அந்த கேரக்டருக்கு அந்த கெட்டப் ரொம்ப சூட்டா இருந்தது. இப்போ அந்த கேரக்டருக்கு அது சூட்டா இல்லைன்னா மேபி நான் யோசிச்சிருப்பேன். அந்த கேரக்டருக்கு அது ரொம்ப ப்ராப்பரா இருந்ததுனால அது ட்ரை பண்ணணும்னு தான் எனக்கு மைண்ட்ல இருந்தது. அந்த கேரக்டர் அப்படியே கொண்டு வரணுங்கிறது தான் என் மைண்ட்ல இருந்தது. அப்படி இல்ல இது வந்து டிசைன் பண்றவங்க இல்ல ஆக்சுவலா என்னன்னா அது டிசைன் பண்றவங்களோட ஃபால்ட் என்னாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேல இல்ல அதான் ஃபர்ஸ்ட் மேல என்னோட நேம் இருக்கும், முன்னாடி அங்க மேல இருக்கும் தீக்கி டூஸ் இருக்கும். இப்ப அண்ணன் ஹீரோ இது பண்றதுனால அதை வந்து இசக்கி காரோனன் இன்னுன்னு போட சொல்லிட்டு என் பேரை கீழே போட சொல்லி இருந்திருக்காரு. டிசைனர் வந்து அதை கட் பண்ணதுனால கீழே போட மறந்துட்டு அப்படியே விட்டுட்டா. அதனாலதான் இன்னொரு இது கூட வச்சாங்களே, இப்போ அதனாலதான் கட் பண்ணி ஒட்டினது. அதெல்லாம் ஒண்ணும் அந்த காலத்துல வந்து நம்ம வந்து ஜாக்கெட் அதுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும், வரி போட்டாங்க. அதை பத்தி பேச போதா? ஏன்னா கத்தியும் வச்சிருக்கீங்க, புத்தகமும் வச்சிருக்கீங்க. இல்ல அது ரெண்டுமே தானங்க நமக்கு. அப்ப இப்ப என்னன்னா இப்ப பெண்களுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வரலாற்று ரீதியாவே நம்ம சமூகத்துல, அதுவும் குறிப்பா தமிழ் சமூகத்துல வந்து பெண்களுக்கு ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து அறிவு, இன்னொன்னு வந்து வீரம். இது ரெண்டுமே இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப சமீபமா தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து அடிமையா இருந்த, உனக்கு நான் விடுதலை வாங்கி கொடுத்துட்டேன், நீ அடிமையா இருந்தா உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. இது வெறும் இந்த 200 வருஷத்துக்குள்ளதான். ஆனா வரலாற்று ரீதியா தமிழ் சமூக பெண்களை பாத்தீங்க அப்படின்னா அதிகாரத்துல இருந்திருக்காங்க. அது எப்படின்னா இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் நம்ம எடுத்துக்கலாம். வேலுநாச்சியாரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மனசு என்ன தோணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர்னு தோணும். ஆனா அவங்க பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவங்க வந்து த பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதுவும் குறிப்பா வந்து ராமநாதபுரம் மாவட்டங்களில் கிடைச்ச முத்துகளும் அங்க கிடைச்ச வளங்களை எடுத்து அவங்க வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க, பிரான்ஸ் வரைக்கும் வணிகம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆவணம். அப்போ வரலாற்று ரீதியாவே தமிழ் சமூக பெண்களுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் திறமை வந்து ரொம்ப அதிகம். அதனாலதான் என்ன அப்படின்னா அதை இந்த தலைப்புக்குள்ள கொண்டுட்டு வரணும். அதுவும் நம்ம எடுத்திருக்க இந்த கதையில இந்த தலைப்புல கொண்டு வரணுன்றதுக்காக தான் இதுல வந்து அந்த புத்தகமும் கத்தியும் வந்து வச்சிருக்கோம். இதுல ரொம்ப முக்கியமா நான் சொன்ன இந்த 200 வருஷம்னு சொன்னேன்ல, அந்த 200 வருஷத்துல தான் 1800கள்ல தமிழ் சமூகத்துல தமிழ் பெண்களுக்கு தஞ்சை மாவட்டங்கள்ல இருந்த தமிழ் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை தான் ஒரு முக்கியமான பிளாட்டா எடுத்திருக்கோம். அது இன்னும் பெருசா விவாதிக்கப்படும். இதுக்கு அடுத்த பார்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதை பெருசா விவாதிக்கப்படும். ஆனா அந்த பார்ட் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன கிரைம் த்ரில்லர் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு வரக்கூடிய பெண்களுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நான் நீ அடிமையா இருந்தன்ற விஷயத்த நான் அந்த பெண்ணுக்கு சொல்ல விரும்பல. ஒரு இயக்குனரா நீ வந்து அடிமையா இருந்தா உங்களுக்கு நாங்க தான் விடுதலை வாங்கி கொடுத்தன்ற விஷயத்த நான் சொல்ல வரல. நீ ஒரு ஆட்சி பொறுப்புல இருந்த, நீ அதிகாரம் பண்ண, நீ ஒரு ஆட்சி பொறுப்புல இருந்த, நீ அதிகாரம் பண்ண, நீ ரொம்ப வலிமையா இருந்த, வரலாற்று ரீதியா நீ ரொம்ப வலிமையா இருந்த. அப்ப நீ இப்ப எப்படி இருக்க, உன் வரலாறை திரும்பி பார். அதுதான் இந்த படத்துல நாங்க சொல்ல வர்றது. இருக்குமே நிறைய போஸ்டர்ஸ் இருக்கும். இல்ல நான் சொல்லிடுறேன், இது வந்து விளம்பரத்துக்கு இல்ல உறுதியா இல்ல இந்த படத்தோட இருக்கு ஒரே நிமிஷம்
பேர் இருக்குதா ஒரே நிமிஷம் பேர் இருக்கு ஆட்டின்னு ஒரே நிமிஷம் இல்ல நான் ஒண்ணு இல்ல அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் போஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஊரு மொத்தமா கூட்டமா நிக்கும். ஆனா அந்த போஸ்டர் கூட எடுத்து ஓரமா வச்சிருக்கேன். ஊரு மொத்தமா கூட்டமா நிக்கும். இந்த பாப்பா நடுவில் உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கோம். எல்லாரும் அந்த பாப்பா தான் பார்ப்பாங்க. நான் மையப்படுத்துனது பெண்ணை தான். இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ இப்போ இல்ல இது வந்து விளம்பர ரீதியா இல்ல, இது வந்து விளம்பர ரீதியா வைக்கப்பட்டதுதான். இதுக்கும் அதுக்கும் எந்த இதுவும் கிடையாது. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்ல வாய்ப்பு இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. இல்ல இருக்கு அப்படி சொல்ல முடியாது. இல்ல இருக்கு, அதிகமா இருக்கு. அபிட்ட கேளுங்க. அதுவும் இந்த படத்துல நிறைய சம்பந்தங்கள் இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் நானும் அபி எங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சீரியல் உள்ள அடங்கிட்ட மாதிரி தெரியல. அடங்கெல்லாம் இல்லையா, ஏன்னா சீரியல் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ வெப்சீரிஸ் 2 வெப்சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தமிழுக்கென் ஒன்றிய அழுத்தம் டைரக்டர் ராம் பிரகாஷ் சார் அவரோட ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ படங்கள் வெப்சீரிஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. சீரியலுங்கிறது வந்து என்னோட ஐடியாவிலே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேனல் சைட்லேருந்து எனக்கு டைரக்ட் கால் வந்ததுனால மேமே பேசினாங்க. ஸோ மேம் பேசினதுனால அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்காக நான் ஒரு 2 years மட்டும் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் சீரியல் எடுத்தது. பட் அது எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச டேரக்டர்ஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ எனக்கு எல்லாரும் சொன்னது என்னன்னா, எனக்கு ஏஜ் இருக்கு, ஸோ 2 வருஷம் தானே பண்ணிட்டு ஒரு 1 year கேப் எடுத்துட்டு நீ சினிமாக்குள்ள வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வேறுபாடுன்னு நான் பார்க்கல. ஏன்னா எனக்கு சீரியல் பண்றதுனால சினிமாவில் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மித் இருந்துச்சு. பட் அந்த மித் வந்து எனக்கு அஃபெக்ட் ஆகல. ஏன்னா நான் இப்பவும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யா பெண்கள் வந்து படிச்சு வெளியில இந்த படத்துல உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி நிகழ்வு ஏதாவது ஏற்படுறாமா? இதுதான் நீ இந்த சீன் தான் பண்ணி அவங்களுக்கு தான் பண்ணணும்னு உங்களை ஏதாவது வலுக்கட்டாயம் பண்ணாங்களா? வலுக்கட்டாயம்னு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியே எதுவுமே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிரேவான, ஒரு போல்டான, ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு பொண்ணு தான். ஸோ அந்த கிராமத்திலே இருக்கிற ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு பொண்ணு. எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ட் அண்ட் அவளுக்கு இருக்கிற தைரியம், அந்த கதையோட ஒட்டி அந்த தைரியமான பொண்ணு எப்படி டிராவல் ஆகுறா அப்படிங்கறதா இந்த கதையில அந்த கேரக்டர் மூவ் ஆகும். உங்களுடைய தைரியம் எவ்வளவு? நீயே சுதந்திரமா வருங்கால கனவுல தேர்ந்தெடுக்க முடியும் வீட்டுல கொடுத்துருக்காங்களா? யா கொடுத்துருக்காங்களே, டேடி அங்கதான் நிக்கிறாரு. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. லவ் மேரேஜ் கன்ஃபார்ம்? அது எப்படி லவ் மேரேஜ் மட்டும் கன்ஃபார்ம் அப்படிலாம் இல்ல. எனிதிங் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட எல்லாமே நடக்கும். இந்த 2025 காலகட்டத்தில் பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்படுகிறார்களா? இல்ல, அடிமைப்படுத்தப்படுறாங்கன்னு இல்ல. பட் சில இடங்கள்ல கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். சம் கேர்ள்ஸ், சம் ஃபேமிலிஸ்லயும் சரி, சம் பேரண்ட்ஸும் சரி, அவங்க பயத்தினால அவங்க குழந்தைங்கெல்லாம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லல. பட் அந்த சில பேர், சில கேர்ள்ஸ் எல்லாமே அந்த கண்ட்ரோலையும் மீறி இல்ல இப்படி கிடையாது, வெளியே ஒரு உலகம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேரண்ட்ஸுக்கு புரிய வச்சு நிறைய பேர் வெளியே சாய்ச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சோ ரெண்டுமே இருக்கு. ஆனா யாரும் இப்போ அடிமையா யாரும் இல்ல அப்படிங்கறது. அதிக அளவுல வந்து பெண்களும் ஆண்கள் கூட சேர்ந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதெல்லாம் இருக்கு. குடிக்கிறாங்க, சொல்றாங்க, பப்புக்கு போறாங்க. இப்ப அதெல்லாம் வந்து நல்ல வேல்யூபிளா, ஒர்த்தபிளா இல்ல? வேல்யூபிள் ஒர்த்தபிள்னா அது அவங்களுக்கு அதுக்கு என்னத்துக்கு ஓகேவா? இது எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஏன்னா இப்போ ஆண்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பெண்கள் எல்லாரும் வெளியே வராங்க. வந்தவங்களும் சில பேர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லலாம். அவங்களோட நாலேஜ், அவங்களோட சர்க்கிள், அவங்களோட பழக்க வழக்கம், இது எல்லாமே தான் அவங்களோட தாட் டிசைன் பண்ணுது. அதை தாண்டி அவங்க வந்து நல்லா யோசிச்சு வெளியே வேர்ல்டு பார்த்து நிறைய நாலேஜ் உள்ள அப்படி இருந்திருந்தாங்கன்னா மேபி அவங்க ரூட் வேற விதமா ரூட்டை வந்து தேர்ந்தெடுத்திருக்கலாம். பட் இதெல்லாமே அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். அவங்க கிட்ட போய் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அவங்கள போய் நம்மளை புடிச்சு வச்சுக்க முடியாது. நம்ம வேலை அது கிடையாது. ஸோ அவங்கவுங்க லைஃப், அவங்கவுங்க பார்ட் அவங்கவுங்க தான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப காமனா ஒரு தலைவர் இருக்காரு. அந்த தலைவர் இந்த படத்துல நாம் தமிழரா நடிச்சிருக்காரு. நாங்க தலைவர் ஆயிட்டு ஒரே ஒரு தலைவர், நீங்க எங்களுக்கு தலைவர் ஒரே தலைவர் இல்ல, தலைவர் ஒருத்தர் தான், பிரபாகரன் தான். தலைவர் ஒருத்தர் தான், பிரபாகரன் தான். நீங்க அதுக்காக குழப்பிக்காண்டாம். அண்ணன்
ஆமா அண்ணன் இருக்கலாம், தம்பி இருக்கலாம். அண்ணன் தம்பி இருக்கலாம். இல்ல 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 இதுல இல்ல அபி நீங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஆர்டி படத்துக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி திவாலி. தேங்க்யூ. நாங்க பெண்களை பத்தி படம் எடுத்துட்டு சொன்னா பெண்கள் எதுவுமே கேட்கலையே. உத்தரப்படம் கேட்கலையேன்னு வருத்தம், ஆதங்கத்துல கேட்கலையே அப்படின்னு. அது ஆமா அண்ணன் இந்த படத்துக்கு இல்ல. ஐயோ நீங்க முதல்ல அதை தெளிவுபடுத்திக்கங்கய்யா. இந்த படத்துக்கு யூஏ. ஆமா ஆமா இந்த படத்துக்கு யூஏ. நான் சொன்னது பரமசன் பாத்திமாக்கு கண்டென்ட் காட்டி கொடுத்த படம் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு மறுபடியும் சினிமா பத்தி கேளுங்க. வேற ஏதாவது கேட்கறதா? என்ன இருக்குன்னு கேளுங்க. நீங்க ஓப்பனா கேளுங்களேன் பத்திரிகையாளர். அல்ல பிஜேபியோட நீங்க சொன்னீங்கன்னா என் படத்தை விட்டுருக்கணும். பரமசன் பாத்திமா படத்தை, என் படத்தை தான் இதே சர்டிஃபிகேட் கண்டென்ட் கொடுத்தாங்க. அவங்க என்ன என் படத்துக்கும் கொடுத்தாங்க. அது எல்லாருமே சொன்னாங்க அது வந்து அது ஒரு பிஜேபி சார்ந்த படம், அப்படி இந்துத்துவ படம் அப்படின்னு. ஆனா எனக்கு படத்தை என்னை வீழ்த்துறது அந்த சென்சார் படம் தான். அப்புறம் நான் எங்க இருந்தாங்க பிஜேபிங்கிறது. அதாவது இயலாத சென்சார்ல அரசியல் அந்த அதிகாரி இருக்காருல்ல, ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அவர் இருக்கிற வரைக்கும் அந்த அவங்க அதாவது எல்லா இடத்துலையுமே ஒரு அரசியல், நீங்க மனுஷனுக்குள்ள நமக்குள்ள அரசியல் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும், நமக்குள்ள எல்லாருமான அங்கே ஆளு இருக்கிறாங்க. ஆனா அது ஒரு சட்டப்படி அவங்கள ஒரு நடைமுறை வச்சிருக்கிறாங்க சென்சார் புக்கில். அந்த அது மீறி எடுக்கும்போது அவங்க இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. அப்ப நான் இது இப்ப நம்ம நார்த் இந்தியாவுக்கு போனா கிடைச்சிருக்குமான்னு தெரியல. நம்ம ஊர்ல உடைய அரசியலுக்கு தகுந்த மாதிரி அந்த சென்சார் போட்டு இயங்குதான் எனக்கு தெரியல. அவன் பாப்பாங்கல்ல, நல்ல கேள்விதான். அது எங்க அவங்க ஆமா அது சென்சார் போட்டு இல்ல கரெக்டா நல்ல கேள்வி. ஆனா அது வந்து அவங்ககிட்ட நீங்க சொல்றத அவங்களாட்டே சொல்றது என்னன்னா, அது அங்க போய் எங்களுடைய வரைமுறை தியேட்டருக்கு தான். அதுக்கப்புறம் அது அங்க போச்சுன்னா அது சட்டம் தனியா ஏற்றுதான் அதை நாங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஓடிடில வந்து ரெண்டா பிரிச்சுட்டாங்க. முன்னாடிதான் அப்படி இருந்தது. இப்ப ஓடிடில வந்து கிட்ஸுக்கு தனியா, அந்த அடல்ட் கண்டென்ட் தனியா அந்த சேனல்ல லிஸ்ட் கொடுத்துட்டான். இப்ப நீங்க முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி அமேசான் உள்ள போனா உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அந்த இது ஃபுல்லா வந்துடும். இப்ப எப்படின்னா உள்ள நீங்க அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் உள்ள போகும்போது கிட்ஸ் அண்ட் அடல்ட் 2 செக்ஷன் தனியாவே காமிச்சிடும். ஸோ நம்ம பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி கிட்ஸ் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஆமா ஆமா அது இது எங்க போயிட்டு இருக்கு அந்த சம்பவம். அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நீங்க தான் எடுத்தீங்க. அது அவ்வளோ எல்லாருமே எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. அதே மாதிரி பூர்த்தி பண்ணீங்க. செகண்ட் பார்ட்டியா கைவிட்டீங்க. இல்ல செகண்ட் ஆமா அது செகண்ட் பார்ட் வந்து அப்போதைக்கு என்னால பண்ண முடியல. நாங்க டைம் கேட்டோம். நாங்க ஒரு 8 மாசம் டைம் கேட்டோம். அது அவங்க இமீடியட்டா பண்ணணும்னு சொன்னாங்க, உடனே பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால இப்போ உடனே பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது சரி ஓகே நாங்க வேற டேரக்டர்ஸ் எடுத்துக்கிறோம்னு சொல்லி பண்ணாங்க. இல்ல உறுதியா இருக்கு. என்னுடைய வாழ்நாள் முடிவுறதுக்குள் நான் ஒரு வெப் சீரிஸாவோ என்னால என்ன முடியுமோ நான் அந்த கதை, நான் ஒரு அனிமேஷன் மூவியா கூட இல்ல நான் வரைஞ்சி வச்சுட்டு கூட போவேன். ஏன்னா என்னோட மனைவி ஒரு ஆர்டிஸ்ட். இப்படிலாம் நடந்துச்சுமான்னு நான் சொல்ல அவ வரைவா. அவதான் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர். அதான் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், பயங்கரமா பெயிண்ட் பண்ணுவா. ஸோ நான் என்ன சொல்றேன்னா அவகிட்ட நான் சொல்லி நான் வரைஞ்சி வச்சு கூட போவேன். விஷுவலா வரைஞ்சி வச்சு கூட போவேன். இன்னும் எவனா யாராவது ஒருத்தர் தான் எடுக்கணும். எனக்கு ஜூனியரோ இல்லை யாரோ ஒருத்தர் கையில அந்த படங்கள் கிடைக்கட்டும், அந்த ஆவணங்கள் கிடைக்கட்டும், யாராவது ஒருத்தர் படம் எடுக்கட்டும், உறுதியா எடுப்போம். இல்ல நீங்க அதை வரையும் பொழுது ஒருவேளை படமா எடுக்கும் பொழுது வெப்சா எடுக்கும் பொழுது சீமான் அவர்கள் போர் நடக்கும்போது போனான்னு சொன்னாங்களே, அந்த இது தேவைப்பட்டால் வரும். அங்க இயக்குநர்கள் சென்றார்கள், அண்ணன் சீமான் சென்றாருக்கு. நாங்க அந்த ஸ்கிரீன் பிளே எழுதும்போது அது தேவைப்பட்டால் வரும். ஏன்னா இப்ப தலைவரோட முக்கியமான இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆவணப்படுத்தணும்னு நினைச்சார், இதெல்லாம் திரைப்படமா எடுக்கணும்னு நினைச்சார். அப்ப கண்டிப்பா இப்ப தலைவரோட சிந்தனைகள்ல வந்து இப்ப இந்த போரை ஆவணப்படுத்தணும்னு நினைச்சாரு. அப்போ அந்த வெப் சீரிஸ் இருக்கும்போது அது தேவைப்பட்டா தமிழ்நாட்டுல இருந்து யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ அவங்கள மாதிரி காட்சி அமைப்பு வச்சு உள்ள கூப்பிடப்படும், எடுக்கப்படும். நீ பாட்டு ஆமா ஆமா இல்ல அதுதான் சொல்றேன்ல. இப்ப என்னன்னா நீங்க வந்து இந்திய சட்டத்தை சிபிஎஃப்சி நீங்க கேட்டீங்கல்ல, அதுக்கு நான் சொல்லிடுறேன். என்ன அதுல முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய அரசாங்கம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவன் வைக்கிறது என்னன்னா, இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக நீ எதுவும் பேசக்கூடாது.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். நான் ஏன்னா இந்த சிபிஎஸ்சியோட ஃபுல்லா படிச்சேன். அவங்க என்னெல்லாம் என்ன இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க படிச்சேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சிடணும்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி. சிபிஎஸ்சி என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கைட்லைன்ஸ் என்ன சொன்னா இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக நீ முதல்ல எதுவும் பேசக்கூடாது. அதாவது நான் சொல்றது வந்து நீங்க அந்த இப்போதைக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதெல்லாம் கிடையாது. அரசாங்கம்னு ஒன்று இருக்குல்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், நாளைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் போயிடுவாங்க. ஆனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்குல்ல, அதை எதிர்த்து நீங்க முதல்ல எதுவும் பேசக்கூடாது, எதிர்க்கிறது முன் வைக்கக்கூடாது. இதை தாண்டி பிற மாநிலங்கள் பிற நாடு சம்பந்தப்பட்ட மத ஈடுபாடுகள் நீங்க போகக்கூடாது. அது சார்ந்து எந்த படமும் நீங்க எடுக்கக்கூடாது. அதை நீங்க வந்து தவறா சித்தரிக்க கூடாது. இது. மூன்றாவது, சொந்த நாட்டுக்குள்ள இருக்க மதத்தை இழிவுபடுத்தி பேசக்கூடாது, சாதி மதங்களை பத்தி இழிவுபடுத்தி பேசக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க பாக்குறது. இதுக்கு அடுத்துதான் அவங்க பாக்குற இந்த அடல்ட் கண்டென்ட், இந்த பிளட் ஸ்மாஷ், இது எல்லாமே. அப்ப இதுக்குள்ள என்னன்னா நாங்க ஃபர்ஸ்ட்ல அடிபட்டு போயிடுவோம். உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் கைட்லைன்ஸ்லயே நாங்க காலி. அப்போ என்னன்னா இன்ன வரைக்கும் இது மட்டும் லாஸ்டா இது மட்டும் சொல்லிடுறேன் நான். இல்ல நான் இது மட்டும் சொல்லிடுறேன். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் கைட்லைன்ஸ்லயே நாங்க காலி. என்னன்னா இப்போ இன்ன வரைக்கும் இந்தியாவில வந்து இப்ப தலைவர் அவங்களால உள்ள ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க சொல்லியிருக்க விஷயம் எல்டிடி அப்படிங்கிறது இது ஒரு டெரரிஸ்ட் அமைப்புன்னா இன்ன வரைக்கும் சொல்றாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கிடைச்சு நான் எடுக்க முடிஞ்சா நான் வேற எந்த நாட்டுல போயாவது நான் எடுப்பேன். எடுத்து நான் அதை படமா வச்சுட்டு போவேன். பண்ண முடியாது, எடுத்து வச்சுட்டு போவேன். பின்னாடி வரக்கூடிய பசங்களை அதை வந்து பார்க்கணும், உறுதியா பார்க்கணும். அதுதான் என்னுடைய அடுத்த படம். இந்த சல்லியர்கள் இன்னும் ஒரு 2 மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் அந்த காலத்தை பத்தின படம் தான். அதுக்கு நான் சென்சார் போர்டு வாங்கி வச்சிருக்கேன், சென்சார் போர்டு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன். எப்படி வாங்கி வச்சிருக்கேன்னா நாங்க வந்து நேரடி பேர்கள் சொல்ல முடியாது, இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா நீங்க வந்து மறைமுகமா நீங்க சொல்லலாம். இப்ப எங்க தலைவருக்கு நான் சமரன் வச்சு படம் எடுக்க முடியும். உங்களுக்கு புரியுதா? நான் பிரபாகரன் தான் சொல்ல முடியாது. இப்ப நாங்க தலைவர் பேரை சமரன் வச்சு நான் ஒரு படம் எடுக்க முடியும். வெப் சீரிஸே எடுக்கலாம். எல்லா கேரக்டரும் நான் உள்ள கொண்டு வர முடியும். நான் கிட்டனாவை கொண்டு வர முடியும். யாராலும் அதை நான் ஓப்பனாகவும் சொல்ல முடியும். சென்சார் போர்டு என்ன சொல்றாங்கன்னா நீ என்ன வேணாலும் பேசிக்க, நான் இவங்களதான் காட்டுறேன், நீ போய் பிரஸ்ல சொல்லி என்ன வேணாலும் பேசிக்க, ஆனா படத்துல பேர் வரக்கூடாது. அவ்வளவுதான். எனக்கு வந்து இந்த ஸ்கிரீன்ல நீ வந்து உள்ள வந்து பாக்குறேன்னா மக்கள், அவனுக்கு நீ பிரபாகரன் சொல்லக்கூடாது, சமரன்னு சொல்லு, வேற பேர் வச்சு சொல்லு, அவ்வளவுதான். இல்ல சமீபமா பாத்தீங்கன்னா இப்போ தீபாவளி ரிலீஸ் வந்திருக்கு, நீ கூட பாத்துருப்பீங்க. ஆமா, அது இங்க வந்து ஒரு சினிமாங்கிறது ஒரு சின்ன படம், சின்ன ஹீரோ பெரிய ஹீரோ அப்படிங்கிற மாதிரி வரும்போது சில விஷயங்களை அவங்க வந்து அவங்கள்ட்ட பேச முடியாது. நம்ம பேசணும். இந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து சார் இதுதான் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுப்பேன், இல்லைன்னா படத்தை நீங்கள் வந்து இது பண்ணுவாங்க, கோர்ட்டு போய் பார்க்குறீங்களா அப்படின்னு நம்மகிட்ட கேட்டுருவாங்க. இது ஒரு பெரிய இயக்குனரோ பெரிய ஹீரோவோ இருக்கிற படத்தில் அவங்க அப்படியே கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இல்ல இந்த பேச்சு நான் இப்போ வந்து இன்னும் நான் அவங்ககிட்ட வாதம் பண்ணோம்னா என்கிட்ட டக்குன்னு என் வாயை மூடிடுவாங்க இந்த வார்த்தை சொல்லி. ஆனா அங்க அப்படி சொல்ல முடியாது, அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து டக்குன்னு வெளியில இருந்து பிரஸ் மீட் கொடுத்து அது அந்த பிரச்சனையை பெருசு பண்ணிடுவாங்க. நிறைய சமீப காலம் நடந்திருக்கு, அந்த மாதிரி இது இருக்குது. ஆனா இப்போ வந்து கொஞ்சம் மாறி இருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி என்ன இவரே இந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களா இந்த ஈழத்தை பற்றி தலைவர் பிரபாகரனை வச்சு படம் எடுக்கிறலாம் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. ஏன்னா கார்த்திகை வேலின்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு அவர், பொலின் தங்கராஜ். ஈழத்தை பற்றி அந்த கதை தான் எடுத்திருந்தாரு. அந்த படம்லாம் வர முடியல. அப்புறம் அண்ணன் செல்வமணி படம் எடுத்தாப்புல குத்த பத்திரிக்கை, அதெல்லாம் வெளியில் வர முடியல. ஆனால் இப்போ சல்லியர்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, அந்த படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ இல்ல அதான் சொல்லலாம், அது நேரடியாக தான் சொல்ல முடியாது, மாற்றி அது மாதிரி எல்லாம் பண்ணிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த கதைன்னு சொன்னோம்னாலே அதில் நீங்கள் பிரபாகரம் வந்துருவாரு, எல்லாருமே வந்துடுவாங்க. அப்புறம் இங்கே வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் அதை வந்து பார்த்து மாறாமல் விட்டாலும் அந்த எதிர்கட்சியாக இருக்கிறது விடாது. அதெல்லாம் எதிர்கட்சி அந்த வந்து எல்லாமே கரைஞ்சி போய் வேற புதுசு அத்தியாயங்கள் வரும்போது உறுதியாக இந்த வாழ்க்கை வரலாறு அரசே சப்போர்ட் பண்ணி எடுக்க சொல்லும். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு அரசு வரும்போது நடக்கும். நன்றி. படம் வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு முன்னாடி அறிவிக்கிறோம். 24ஆம் தேதி, அதாவது தீபாவளி முடிஞ்சு 24ஆம் தேதி இந்த படத்தை வெளியிடுறோம். ஊடகங்கள் எங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் தேட்டரில் போய் எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான், நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரி, சர்ச்சுக்கு போகிற மாதிரி, மஸ்ஜிதுக்கு போகிற மாதிரி. ஏன்னா அங்கே போனால் எல்லாமே நமக்கு சாமி கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. ஆனால் 3 மணி நேரம் நம்ம தேட்டருக்கு போனால் எல்லாமே கிடைக்கும், ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். கோயிலுக்கு போனால், சர்ச்சுக்கு போனால், மஸ்ஜிதுக்கு போனால் எப்படி ரிலாக்ஸ் கிடைக்குதோ
நம்பிக்கை கிடைக்குதோ அதே மாதிரி படம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் வந்து இருக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாம் குறையும்னா அது எந்த மாதிரி படமாக இருந்தாலும் பரவாயில்ல. தேட்டரில் போய் ஒரு 3 மணி நேரம் உட்காந்துவாங்க, எல்லா பிரச்சனையும் சரியாகும். குறிப்பாக அந்த ஆட்டி படத்துக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு இதெல்லாம் நம்ம வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த பெண்களுக்கு இந்த படம் ஒரு உத்வேகமாக இருக்கும். 24ஆம் தேதி வர 24ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தேட்டருக்கு சென்று பாருங்கள். இல்லை ஓடிடி இல்லை ஆல்ரெடி ஓடிடி வந்து முடிஞ்சுது, கரைஞ்சிது. ஏன்னு கேட்டிங்கன்னா கேளுங்க நீங்கள் என்னென்னா இப்போ இன்னைக்கு படங்கள் வந்து இந்த ஓடிடினால தான் இன்னைக்கு பெரிய பெரிய படம் ஒரு சம்பளத்தை ஹீரோக்களுக்கு இயக்குநர்களுக்கு எல்லாம் அதிகமாக கொடுத்து படத்தை எடுத்து இப்போ வந்து அது அங்கே இல்லைன்னு. ஏன்னா தேட்டரில் பார்த்துட்டு மறுபடியும் போய் அவன் இந்த படத்துக்கெல்லாம் ஓடிடியில் ஏன் பார்க்க போகிறான்? பார்க்க மாட்டேங்கிறாங்க நிறைய படங்கள். அதனால தான் இன்றைக்கி ஓடிடிகள்லாம் அவங்களே ரன் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. அந்த ஓடிடியில் பார்க்குறது குறைஞ்சி போச்சு. அதனால் ஓடிடிங்கிறது எதிர்காலத்தில் அது அப்படியே இதாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து ஓடிடி கம்பேர் பண்ணும்போது அவன் யூடியூப்பை பார்த்து தரான். நன்றி, அனைவருக்கும் நன்றி.